ஹாய் காய்ஸ். நீங்க எம்பிஏ ஃப்ரெஷரா இல்ல எம்பிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா டாப் 10 கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எம்பிஏ. இதுல எல்லா ஸ்பெஷலைசேஷனுமே நான் கவர் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன டைப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்றாங்க அப்படின்றத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் தான். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கார்பரேட் ஃபினான்ஸ்குள்ள போகலாம், பேங்கிங், ஃபின்டெக் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சைடும் போகலாம். இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்களுக்கு இருக்கு. இதுல சென்னையில மேஜரா போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபின்டெக் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. அதுலயும் ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்கர், இன்டெல் டிசைனர், சோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எடுக்கிறாங்க. பேங்கிங் சைட் போனீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஓபி பேங்க், இந்தியன் பேங்க்னு பாத்தீங்கன்னா எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸுமே இங்கதான் இருக்கு. ஸோ யூ ஆர் மோர் தென் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஒர்க். ஸோ நீங்க ஈஸியா சின்ன சின்ன எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிட்டு நீங்க இதுக்குள்ளேயும் போக முடியும். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுமே ஸ்டெடியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் அனலிஸ்டா போகலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராவும் நீங்க உள்ள போகலாம். இதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான கோர்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NISM சீரியஸ் சர்டிபிகேஷன் பண்ணலாம். அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரூலோட எசென்ஷியல் கோர்சஸ் இது. இல்ல ஃபினான்ஷியல் மாடலிங் கோர்ஸ் பார்க்கலாம். அப்புறம் வந்து CFA லெவல் 1 பண்ணலாம். இந்த மாதிரியான கோர்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். செகண்ட் என்ன மேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். அதிகமா போன ஒரு 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா MBAனா ஹெச்ஆர் வித் மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் வித் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய மார்க்கெட்டா இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டா வந்து 25% ஆஃப் பீப்புள் தான் மார்க்கெட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு அனாலிட்டிக்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது ஸ்கோப் இல்ல, போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் தான் இனிமே ஃபியூச்சரே. வி ஆர் அண்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நவ், ரைட்? நம்ம எல்லா விஷயத்தையுமே இப்போ மார்க்கெட்டிங்ன்றது டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டிங் இல்லாம எந்த ப்ராடக்ட்மே சேல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மார்க்கெட்டிங்க்கு டாப் 3ன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்னு 3 கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க SEO, அப்புறம் வந்து சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகலாம், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகலாம். அதுவே ட்ரெடிஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்டா கூட ஆகலாம். இது ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல. ப்ராடக்ட் பேஸ்டு பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு மேனேஜரா நீங்க ஆகலாம். இதுதான் மார்க்கெட்டிங்லயே ஹையஸ்ட் டைப் ஆஃப் பெய்ட் சேலரி ஸ்கேல் இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு தமிழ்நாடு ஒர்க்ல தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் ஒர்க் இருக்குன்னா FMCGAக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட பிராண்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இல்ல அவங்களுக்கு ரீட்டைலிங் அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் தேவைப்படுது. லைக் நம்ம கெவின் கேர், ஹெட்சன் அக்ரோ, இந்த மாதிரியான விஷயத்துக்கு. நெக்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இப்போ அப்படி ஒரு பீச். நீங்க பிஆருக்கு இருக்கலாம், இல்ல மீடியா மார்க்கெட்டிங் ரூல், நிச் ரூலா இருக்கலாம், இல்ல ஃபிலிம், மீடியா இண்டஸ்ட்ரி, எல்லா இடத்துக்குமே ப்ரமோஷனுக்கு ப்ரமோஷன் டீமுக்கு கண்டிப்பா ஒரு MBA மார்க்கெட்டிங் பர்சனா இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். பட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை. இதுக்கு நீங்க ரெக்கமெண்டட் கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபார் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்ல ஹப்ஸ்பாட் அகாடமில இருந்து கொடுக்குற மார்க்கெட்டிங் சர்டிபிகேஷன் கோர்சஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே நீங்க பண்ணலாம். தேர்ட் மேஜர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஆஃப்டர் மார்க்கெட்டிங், நான் இப்போ மார்க்கெட்டிங் தான் பெருசு அப்படின்னு சொல்றேன்ல, மார்க்கெட்டிங்க்கு அப்புறம் இன்னொன்னு விஷயம் பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதுல மேனுஃபேக்சரிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் 2 விஷயம் இருக்கு. மேனுஃபேக்சரர் என்ன மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னா நீங்க பிளான் மேனேஜர் ஆகலாம், ப்ரொடக்ஷன் பிளானர் ஆகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் ஆகலாம். ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர்லாம் வந்து செம்ம ஜாப். அது நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா சிம்பிள் ரொட்டீன் ஜாப்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜாப்ஸா இருக்கும் உங்களுக்கு. சோ என்ன ப்ரொடக்ஷன் யூனிட் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு லாட் இருக்குலாம் கிடையாது. யூ ஹேவ் டு செக் த குவாலிட்டி. அதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே. நீங்க அதை தான் ஃபாலோ பண்ண போறீங்க. சோ அதெல்லாம் ஒரு சூப்பர் ஜாப் தான். லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜர் ஆகலாம், இல்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம், இன்வென்ட்ரி மேனேஜர் ஆகலாம். நீங்க வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் உங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒர்க்கு நீங்க போகலாம். இதுல வந்து ஆட்டோமேட்டிவ் ஹப் சிலதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த டாப் ரீஜியன்ஸ் நிறைய இருக்கும் அந்த இடத்துல. லைக் இது ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம், இந்த மாதிரியான ஏரியாலலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிவ் ஹப்ல நிறைய ஒர்க் இருக்கு. அதே மாதிரி டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ்லயும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி QM மேனேஜர் ஆகுறப்பா அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா 6 சிக்மா படிச்சிருங்க.
சிக்ஸ் சிக்மா குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல பெரிய ஆளா வர போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா CSCP அப்படின்ற சர்டிஃபைட் சப்ளை செயின் ப்ரொஃபஷனல் குளோபலி ரெகக்னைஸ்டான ஒரு விஷயம் தான். ஸோ அதை பண்ணி முடிச்சிருங்க. இல்லைன்னா சாப்ல பண்ணுங்க, அதாவது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க, ஆர்எல் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் HR. இதுல நீங்க ஆஸ் யூஷுவல் HR அப்படின்றது பெரிய பூம் ஆகுற இடமும் கிடையாது, பெரிய லாஸ் ஆகுற இடமும் கிடையாது, ஸ்டெபிலைஸ்டா இருக்க ஒரு விஷயம் தான். ஐடி செக்டர்லயும் போலாம், நீங்க மேனுஃபேக்சரிங் செக்டர்லயும் போலாம். மேனுஃபேக்சரிங் செக்டர்லயும் HR இருக்காங்க, ஐடி செக்டர்லயும் வந்து HRs இருக்காங்க. பட் OMR பெல்ட்ல உங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ரீசெண்டா அவைலபிளா இருக்கு. அதை விட்டீங்கன்னா அம்பத்தூர் சைட்லயும் உங்களுக்கு HRஸ்க்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இப்ப இருக்கு. டேலண்ட் அக்வைசேஷனுக்கும் பெனிஃபிட், அதாவது HR அனாலிட்டிக்ஸ்க்கும் தான் இப்போ ஓப்பனிங்ஸ் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கான கோர்சஸ் பாத்தீங்கன்னா லேபர் லா படிச்சு வச்சுக்கோங்க, SHRM ஓட ஏதாவது கோர்சஸ் பண்ணுங்க, HR அனாலிட்டிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ அதிகமா நிறைய பேர் சூஸ் பண்ற விஷயமும் இதுதான். இப்போ ஐடிக்குள்ள நம்ம MBA பசங்களை கூட்டிட்டு போறதும் இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், அதாவது டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் ரெண்டு ஏரியால நம்மளால இந்த MBA பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் வச்சு உள்ள போக முடியும். டெக்னிக்கல்ல எப்படி போவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் அனாலிட்டிக்ஸா போவீங்க, ப்ராடக்ட் ஓனரா போவீங்க, டேட்டா கன்சல்டன்டா போவீங்க. இந்த டேட்டா கன்சல்டன்ஸ் எல்லாம் பயங்கர பெரிய ஜாப். மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜரா போலாம், இல்ல சிஸ்டம் அனாலிஸ்டா போலாம். இந்த சிஸ்டம் அனாலிஸ்டும் ஒரு பக்கா ஜாப் தான். சோ இந்த ரெண்டுத்துக்கு ஐடி காரிடார்ஸ்ல வந்து அதுவும் ஜெயிண்டான TCSல, இன்ஃபோசிஸ்ல, காக்னிசன்ட்ல இது மூணுத்துலயுமே அண்ட் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லயுமே வந்து இந்த பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் MBA படிச்சவங்களுக்கு ஓப்பனிங்ஸ் கொடுக்குறாங்க. பட் இது கூட என்னென்ன கோர்சஸ் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான் கேக்குறாங்க, SQL கேக்குறாங்க, ஸ்க்ரம் மாஸ்டர் கேக்குறாங்க. இந்த மாதிரியான சில சாஃப்ட்வேர்ஸோ சில டேட்டா செட்ஸையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரியா இருக்கு. அட் லாஸ்ட் நீங்க என்ன படிச்சாலும், என்ன மேஜர், என்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எது சூஸ் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் இல்லாம அதுக்கேத்த பே இருக்காது. சோ ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க், என்ன கோர்ஸ் படிச்சா என்ன கெரியருக்குள்ள எனக்கு எவ்வளவு இன்சைட்ஸ் இருக்குன்றத நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நானும் உங்களுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லியிருக்கேன், அதுக்கு என்னென்ன கோர்ஸ் பண்ணணும்ன்றதையும் சொல்லியிருக்கேன். டீடைல்டான கோர்சஸ் வேணும், அது எங்கே படிக்கணும், எவ்வளவு ரேட்ல இருக்கு, இல்ல அண்டர் 500ல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல கோர்சஸ்ன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் எவ்வளவு இது இருக்கு, அதுக்கு எவ்வளவு ஸ்கோர் கொடுப்பாங்க, அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா கம்பெனிஸ், HRs அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைல்டா இன்னொரு வீடியோல போடுறேன். தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி MBA ரிலேட்டட் வேற ஏதாவது வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. MBA படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.